அனைவருக்கும் வணக்கம். TSTNPSC தமிழ் களஞ்சியம் 6th தமிழ் இயல் 5லிருந்து முக்கியமான 30 வினாக்களை பற்றி பார்க்கலாம். 30 வினாக்கள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் எது? ஆன்சர் வன்கையத்தூர். பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் வன்கையத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் கொஷின், ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் எது? ஆன்சர் வன்கையத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 2வது கொஷின், ஆசாரக்கோவை டேஷ் நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை டேஷ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 14 கீழ்கணக்கு. ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 3வது கொஷின், ஆசாரக்கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது. ஆன்சர் 100. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. 4வது கொஷின், நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆசாரக்கோவை. ஆன்சர் ஆசாரக்கோவை. 5வது கொஷின், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். ஆன்சர் பொறை. பொறை என்பதன் பொருள் பொறுத்து கொள்வது, பொறுமை. 6வது கொஷின், தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் சேரநாடு. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் சேரநாடு. 7வது கொஷின், வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் சோழநாடு. ஆன்சர் சோழநாடு. உங்களுக்கு இதை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு. வாழை வாழை அப்படின்னா சோழ, அந்த மடிப்பு லையும் லாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் சோழநாடு. 8வது கொஷின், குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் பாண்டிய நாடு. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் பாண்டிய நாடு. 9வது கொஷின், தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். தாலாட்டு நம்ம வாய்மொழியை தான் நம்ம பாட முடியும். அதனால் இது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது கொஷின்,
தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நாக்கு. தாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நாக்கு. 11வது கொஸ்டின். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல். ஆன்சர் தாலாட்டு பாடல். ஆன்சர் தாலாட்டு பாடல். 12வது கொஸ்டின். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா. கதிரவன் என்பது சூரியன். கதிரவன் என்பதன் பொருள் சூரியன். அதாவது சூரியனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா. ஆன்சர் பொங்கல் விழா. நம்ம பொங்கல் பண்டிகைப்போ சூரியனுக்கு பொங்கல் வைப்போம். அதாவது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வைப்போம். அதுதான் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. 13வது கொஸ்டின். பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இவை அனைத்தும். தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள். தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள். தமிழராகிய நாம் கொண்டாடக்கூடிய முதல் பண்டிகை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா. உழவர் அவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. உணவு எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால் பொங்கல் விழாவை உழவர் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். அறுவடை திருநாள், அதாவது இந்த நெற்கதிரெல்லாம் அதிகபட்சமாக இந்த பொங்கல் டைமில் தான் அறுவடை செய்வாங்க. அதனால் அறுவடை திருவிழா. பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள். இவை அனைத்தும். 14வது கொஸ்டின். பழையன கழிதலும் புகுதன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புகுதன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது பழையன கழிதலும் புகுதன புகுதலும் நம்ம எந்த பண்டிகை அன்னைக்கு கொண்டாடுவோம்? போகி பண்டிகை. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருளெல்லாம் தூக்கி நெருப்பு வைப்போம் இல்லைங்க, அதுதான் போகி பண்டிகை அன்னைக்கு கொண்டாடுவோம். இந்த பாடல் எந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நன்னூல். எதில் சொல்லியிருக்கிறாங்க? நன்னூல். பழையன கழிதலும் புகுதன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நன்னூல். 15வது கொஸ்டின். திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? ஆன்சர் தை முதல் நாள். ஆன்சர் தை முதல் நாள். அதாவது திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் தொடங்கப்படுகிறது. 16வது கொஸ்டின். திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். 17வது கொஸ்டின். மாடு என்னும் சொல்லுக்கு டேஷ் என பொருள் உண்டு. மாடு என்னும் சொல்லுக்கு டேஷ் என பொருள் உண்டு. ஆன்சர் செல்வம். ஆன்சர் செல்வம். அப்போ கோ என்பதன் பொருள்? கோ என்பதன் பொருள் அரசன். கோ என்பதன் பொருள் அரசன். 18வது கொஸ்டின். பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் பஞ்சாப். பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. 19வது கொஸ்டின். பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் குஜராத், ராஜஸ்தான். குஜராத், ராஜஸ்தான். 20வது கொஸ்டின். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? ஆன்சர் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? ஆன்சர் நரசிம்மவர்மன். 21வது கொஸ்டின்.
முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் 7ஆம் நூற்றாண்டு. முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. 22வது கொஷின். நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் என்ன? நரசிம்மவர்மனின் தந்தை பெயர். ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன். 23வது கொஷின். பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யார்? பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யார்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். 24வது கொஷின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு ஆகும். கூற்று 2 அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் அர்ஜுனன் தவம் ஆகும். கூற்று 1 சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு ஆகும். கூற்று 2 அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் அர்ஜுனன் தவம் ஆகும். ஆன்சர் கூற்று 1 சரி மற்றும் 2 தவறு. கூற்று 1 சரி 2 தவறு. கூற்று 1 சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு ஆகும். கூற்று 2 அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் பகீரதன் தவம். வேறு பெயர் பகீரதன் தவம். பகீரதன் தவம். வேறு பெயர் பகீரதன் தவம். 25வது கொஷின். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். அவை குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கால் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். சிற்பக்கலை 4 வகைப்படும். அவை குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கால் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். 26வது கொஷின். மையங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மையங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. மையங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. அவை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 3 சுழினா, 2 சுழினா, தன்னகரனா, சின்னழா, பெரியழா, மடிப்புழா, சின்னரா, பெரியரா. மையங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் 8 வகைப்படும். அவை 3 சுழினா, 2 சுழினா, தன்னகரனா, சின்னழா, பெரியழா, மடிப்பிழா, சின்னரா, பெரியரா. 27வது கொஷின். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ஆன்சர் 3 சுழி நா. 3 சுழி நா. நா. அதே மாதிரி தாக்கு சொல்லி பாருங்க. தா. நாக்கு சொல்லி பாருங்க. நா. பாக்கு சொல்லி பாருங்க. பா. பா வந்து இரு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்து பா. அப்போ சரியான விடை நா. 28வது கொஷின். நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஷ் தோன்றும். நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஷ் தோன்றும். ஆன்சர் லா. சின்னலா சொல்லி பாருங்க. லா. இதுவும் இல்லை. வா. இதுவும் இல்லை. மடிப்பு ழா. இதுவும் இல்லை. அப்போ 3மே தவறான விடை. அப்போ சரியான விடை எது? லா. பெரிய லா. 29வது கொஷின். அனிச்ச மலர் எப்போது வாடும்? அனிச்ச மலர் எப்போது வாடும்? ஆன்சர் நுகரும்போது. அனிச்ச மலர் எப்போது வாடும்? நுகரும்போது. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அதாவது திருவள்ளுவர் அனிச்ச மலரை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு குறள் சொல்கிறாரு பாருங்க. இந்த அனிச்ச மலரை வந்து முகந்த போது வாடிடும். அந்த மாதிரி நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர் முகம் வேறுபட்டு பார்த்தாலே வாடிவிடுவர். அதுபோல்
அனிச்ச மலர் நுகரும் போது வாடிவிடும். திருவள்ளுவர் அனிச்ச மலரை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு குறள் சொல்லியிருக்கிறார் பாருங்க. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலரை நுகரும் போதே வாடிவிடும், அதுபோல விருந்தினர் முகம் வேறுபட்டு பார்த்தாலே வாடிவிடுவர். 30வது கொஷின், உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? திருவள்ளுவர். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.